எப்போவுமே எனக்கு என்ன ப்ரேயர் 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 தான். சுவாமி கிட்ட பிரார்த்தனை பிரார்த்தனை. எதுவாக இருந்தாலும் வந்து ப்ரே அப்படின்னு தான் சுவாமி சொல்லுவார். இந்த முத்துப்பல்லக்கில் சுவாமி ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கார் பாருங்க, அதில் 2 கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ற படம், அந்த விஷன் கொடுத்தார் சுவாமி. அதாவது பகவான் சத்ய சாய்பாபாவை பொறுத்த வரையில அவர் உலகெங்கும் அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதங்கள், மகிமைகள், லீலைகள் கோடானு கோடி. அவருடைய சங்கல்பம் இல்லாம யாரும் புட்டபர்த்திக்கு போக முடியாது. சுவாமியை நாங்கள் சர்வ தேவதா அதீத சுரூபம் தான் சொல்றோம். எல்லா தெய்வங்களுமாவும் சுவாமி காட்சி கொடுத்து போயிருக்கார். பிள்ளையாரா போயிருக்கார், முருகனா போயிருக்கார், தேவியா போயிருக்கார், விஷ்ணுவா போயிருக்கார். முன்ஷிக்கு வேணும்னா அந்த பார்க்கின்சன் நோய், அந்த முன்ஷியினுடைய அந்த நடுங்கக்கூடிய சிறுவிரல், வலது கை சிறுவிரல்ல போட்டு விட்டார். போட்ட உடனேயே என் குரு தெய்வமான பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவின் பொற்பாத கமலங்களுக்கு கோடானு கோடி நமஸ்காரங்களும் கோடானு கோடி நன்றிகளும். பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபாவினுடைய 100வது பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் உலகெங்கும் கோலாகலமாக, குதூகலமாக, ஆனந்த ஆரவாரமாக, ஆத்மார்த்தமான பக்தியோடு, பேரன்போடு, பிரம்மாண்டமாக 170 நாடுகளுக்கு மேல் கொண்டாடப்பட்டு வருகின்ற இந்த அற்புதமான ஒரு நேரத்திலே பகவானை பற்றி பேசுவதற்கு, பகவானுடைய 100வது நாள் பிறந்த நாள் விழா கொண்டாட்டத்தை பற்றி பேசுவதற்காக இங்கு சக்தி விகடன் அங்கே என்னை அழைத்திருக்கிறார்கள். இது பகவானுடைய சங்கல்பம், அவருடைய ஆசிர்வாதம், அவருடைய அனுகிரகம். இந்த சக்தி விகடனுடைய தொடர்புன்றது பகவான் கொடுத்தது. அது ஏன்னு நான் சொல்றேன். ஒரு 14-15 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல சுவாமியை பத்தி நான் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பை இங்க சக்தி விகடன் தான் கொடுத்தது. அதுக்கு முன்னாடி நான் ஞானபூமியில சாய் ஜெயலட்சுமின்ற பென் நேம்ல எழுதிட்டு இருந்தேன். அது எழுதி ஒரு பயத்தினால என் பேர் தெரியக்கூடாதுன்றதுக்காக அப்படி எழுதிட்டு இருந்தேன். ரொம்ப வருஷங்கள் அப்படி எழுதிட்டு இருந்தேன். அப்படி ஒரு 4 பேருக்கு மட்டும்தான் நான் யாருன்னு தெரியும். அந்த சமயத்துல சுவாமி உன்னுடைய பேர்ல நீ எழுதலாம் அப்படின்னு சொன்னதுனால நான் அதுக்கப்புறம் அப்படி எழுத ஆரம்பிச்சேன். அப்படி எழுத ஆரம்பிச்சது எதில் முதல்லன்னா சக்தி விகடன்ல தான். அது என்ன ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு, திருப்பு முனையை தந்திருக்குன்னு பாருங்க. சுவாமி ஆசீர்வாதம் பண்ணார். ஆனா சக்தி விகடன்ல தான் முதல்ல எழுத சொன்னாங்க. சுவாமி அப்போ மருத்துவமனையில படுத்திருக்கக்கூடிய நேரம். அந்த நேரத்துல நீங்க சத்ய சாய்பாபாவை பத்தி நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்ப கொஞ்சம் ஒரு தர்ம சங்கடமா இருந்தது. ஏன்னா பகவான் இப்போ மருத்துவமனையில இருக்கும்போது எப்படி எழுதுறது அப்படின்னு. ஆனா அது ஒரு சேவா எந்த நேரத்திலையும் சேவா தான் சுவாமி ரொம்ப விரும்புவார். அந்த செல்ஃப்லெஸ் சேவா. அதனால அதுக்கு நான் ஒத்துக்கிட்டு எழுதினேன். அப்படி முதல்ல எழுதியிருக்கேங்க. சக்தி விகடன்ல தான் முதல்ல சுவாமியை பத்தி எழுதியிருக்கேன். அப்படி எழுதின உடனே ரொம்ப நல்ல ரீச், அது ரொம்ப நல்லா போய் சேர்ந்தது. அதை உடனே என்ன பண்ணாங்கன்னா ஒரு தொடர் எழுத சொன்னாங்க. சத்தியம் நிகழ்த்திய அற்புதம்னு பகவானை பத்தி ஒரு தொடர் அந்த முதல்ல பண்ணது. அதுவும் ரொம்ப நல்லா போச்சு. அப்போ எனக்கு நிறுவனத்தை சேர்ந்த பெரியவர், சத்யசாயி சேவா நிறுவனம், அவர் என்ன சொன்னாருன்னா, அம்மா நீங்க எழுதுறதெல்லாம் நான் படிச்சுட்டு இருக்கேன், ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஆனா சுவாமியை பத்தி எழுதுறது மட்டும் போதாது, பேசணும். ஸ்ப்ரெட் மை க்ளோரின்னு சுவாமி சொல்றாரு. ஸோ பேசணுமா, அதுதான் இன்னும் ரொம்ப நல்லா போய் சேரும் அப்படின்னு சொன்னாரு. சரிங்க சாய்ராம்னு சொன்னேன். அவர் கேட்டார், முதல் நாள் கேட்டாரு. அடுத்த நாள் காலையில சக்தி விகடன்ல இருந்து எனக்கு ஆசிரியர் ஃபோன் பண்ணி என்ன சொன்னார்னா, அம்மா இங்கே நாங்க அருளமுதம்னு ஒன்று வச்சிருக்கோம். 14 நாள் நாங்க இதை ஒவ்வொருத்தருடைய ஒரு தெய்வத்தை பத்தி, மகான்களை பத்தி, அவர்களுடைய உபதேசங்களை பத்தி, வழிகாட்டுதலை பத்தி எல்லாம் பேசுறாங்க. அந்த மாதிரி நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் சத்ய சாய்பாபாவை பத்தி யாரும் பேசல. அதனால நீங்க பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொன்ன உடனே இதை என்னன்னு நீங்க சொல்லுவீங்க? இது அங்க பகவான் அங்க சொல்றாரு. இங்க இது இங்க சக்தி விகடன் பிள்ளையார் சொல்லி போட்டிருக்கு. அந்த 14 நாளும் ரொம்ப எனக்கு ஒரு சந்தோஷம்தான். அவர் என்னன்னா ஒரு தயக்கம் இருந்தது. ஏன்னா இந்த நம்ம பகவானை பத்தி இது வரைக்கும் எழுதுறதெல்லாம் வேற, பேசுறோம். டிவோட்டிஸ் எப்படி எடுத்துப்பாங்க? ஏன்னா முதல்ல போறோம். அதுக்கு முன்னாடி நான் பேசுனதெல்லாம் பொது மேடைகள். இப்போ இது என்னன்னா சுவாமியை பத்தி பேசக்கூடிய மேடை. இதுல பக்தர்களுக்கு சரியா போய் சேருமா, அவங்களுக்கு பிடிக்குமா, சரியா ரிசீவ் பண்ணிப்பாங்களா, சுவாமிக்கு திருப்தியா இருக்குமா, இப்படி எனக்கு ஒரு என்னதான் நம்ம ஒர்க் பண்ணாலும் முதல்ல அந்த களத்துக்கு போறோன்றதுனால ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. சுவாமி கிட்ட ப்ரே பண்ணேன். எப்பவுமே எனக்கு என்ன ப்ரேயர் 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 தான். சுவாமி கிட்ட பிரார்த்தனை பிரார்த்தனை. எதுவா இருந்தாலும் ப்ரே அப்படின்னு தான் சுவாமி சொல்லுவார். அதனால அந்த ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது சுவாமி என்ன பண்ணாருன்னா, இதெல்லாம் சரியா இருக்குமான்னு கேட்டோம். 2 இந்த முத்துப்பல்லக்கில் சுவாமி ஒயிட் ட்ரெஸ்ல இருக்கார் பாருங்க, அதுல 2 கை தூக்கி ஆசீர்வாதம் பண்ற படம், அந்த விஷன் கொடுத்தாரு சுவாமி. எல்லாம் நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷன் கொடுத்தாரு. ரொம்ப எனக்கு சந்தோஷமாகவும் ஒரு நம்பிக்கை எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் அந்த 14 நாளும் நட்பு,
அதுக்கப்புறம் வந்து பெற்றோரை பற்றி, கல்வியை பற்றி, அதுக்கப்புறம் அக்செப்டன்ஸ், சுவாமி சொல்கிறத வந்து ஏற்றுட்டு நடக்கிறது, அதுக்கப்புறம் வந்து டிசையர்லெஸ், அதுக்கப்புறம் அந்த ஆசைகளை வந்து விடுதல், இந்த மாதிரியான நிறைய அந்த டிட்டாச்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த 14 நாளும் ரொம்ப நல்லா வந்து போச்சு. அதான் இதனுடைய சக்தி வீடனில் வந்தது, முதல்ல வந்தது. அந்த 14, 15 வருஷத்துக்கு பிறகு பகவானுடைய 100வது பிறந்த நாள் விழா அதை கொண்டாட்டத்தில் என்னை பேசுறதுக்காக சக்தி வீடன் கூப்பிட்டுருக்கிறது ரொம்ப 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 எனக்கு அது பகவானுடைய ஒரு அன்பு, அவருடைய பிரத்யேகமான ஆசீர்வாதமாக வந்து நான் நினைக்கிறேன். அதனால் அங்கே வந்து என்னென்னா அதுக்கு பின்னாடி தான் நான் அங்கே அருளமுதம் பேசின பின்னாடி தான் என்ன நடந்ததுன்னா, சமிதிகளுக்கு வெளியில் பேச போனேன். அதோட வந்து பத்திரிகைகளுக்கு எழுதுறதும் என் பேர்லேயே எழுத ஆரம்பித்தேன். அந்த பேச போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இதை கேட்டுட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா, ரேடியோ சாயில் சுவாமியினுடைய சின்ன கதாவை நான் சொல்லணும்னு 36 கதைகள் சொன்னேன், தமிழ் இலக்கிய பேஸில். இதுக்கெல்லாம் காரணம் வந்து சக்தி விகடன் தான். அதனால் அதுக்கு முதல்ல ரொம்ப என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை சக்தி விகடன் குழுமத்துக்கு தெரிவிச்சுக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய சக்தி விகடன் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான என்னுடைய வணக்கங்களை வந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பகவானுடைய மகிமை, அவருடைய அந்த பெருமை, சிறப்பு அப்படின்னு சொன்னால் அது கடல் மாதிரி. கடல் ஆகாயம் சொல்ல முடியாது. கடலையே நீ வந்து ஒரு ஒரு இங்கா மாற்றி ஒரு மலையே தூரிகையா வச்சு நீ வந்து எழுதினாலும் கூட என்னுடைய சரித்திரத்தை, அற்புதத்தை எழுத முடியாதுன்னு சுவாமி வந்து சொல்லுவார். அந்த மாதிரி வந்து மகிமை நாளுக்கு நாள் அவருடைய மகிமைகள், லீலைகளும் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. இதில் என்னென்னா, அவரை முதல்ல நம்ம பிறந்த நாள் வந்தால் என்ன பண்ணுவோம்? வாழ்த்துவோம். நம்ம வந்து சின்ன குழந்தைகள் பார்க்க போனால் அவரோட பார்க்கும்போது, ஆனால் அன்பினால நம்ம வந்து வாழ்த்தலாம், கேள்வி கேட்கலாம், ஆராய்ச்சி பண்ணலாம். அந்த மாதிரி பகவானை ஒவ்வொரு மாதமும் திருவாதிரை நட்சத்திரம் வந்து பகவானுடைய நட்சத்திரம். அந்த திருவாதிரை நட்சத்திரத்து அன்னைக்கு நான் வந்து வழிபாடு பண்ணும்போது இந்த பிரார்த்தனையை நான் வைப்பேன். அந்த பிரார்த்தனை இங்கே வச்சுக்கிட்டு நான் இந்த சொற்பொழிவை தொடங்குறேன். இந்த சொற்பொழிவு அவருடைய பங்கஜமலர் பாதங்களுக்கு பரிபூர்ண சமர்ப்பணம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 உன்னுடைய தெய்வீகமும் மேன்மைகளும் லீலைகளும் மகிமைகளும் இந்த நில உலகத்திலும் 7 14 லோகங்களிலும் சாஸ்வதமா நிலை பெறணும். நீ சாஸ்வதமான சந்தோஷத்தோட ஜெகஜோதியான ஆண்டவனா என்னாலும் நல்லா இருக்கணும். உன்னுடைய அவதார பணி பரிபூரணமா பூர்த்தியாகி நீ ஆனந்த மூர்த்தியா இருக்கணும். உன்னுடைய அவதார பணியில எங்களுடைய பணியும் சாஸ்வதமா சேரணும், சீக்கிரமா சேரணும் அப்படின்னு வந்து சுவாமி கிட்ட நான் பிரார்த்தனை பண்ணுவேன். அதை இன்னைக்கு அந்த பிரார்த்தனையை பண்ணிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ரொம்ப வந்து விசேஷமான நாள்ன்றதுனால. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பரபிரம்மம். அந்த பரிபூர்ண பரபிரம்மன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, அவதாரங்கள் இருக்கு. அந்த அவதாரங்கள் எல்லாம் என்னன்னா, அதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கு, ஒரு கட்டுப்பாடு இருக்கு. தோன்றுதல், அதுக்கப்புறம் வளரும்போது அவங்க தெய்வீகத்தை உணர்தல், அதுக்கப்புறம் நிறைய அற்புதங்களை செய்தல், அதுக்கப்புறம் நிறைய அவங்களுக்கு ஒரு பெரிய சர்க்கிள், ஒரு பெரிய வட்டம் அவங்களுக்கு வந்து உருவாகி நிறைய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் வந்து வரும். அங்கே வந்து எந்த அவதாரம் பார்த்தாலும் சில அற்புதங்களை மட்டும்தான் செஞ்சுருக்காங்க. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். 3 அற்புதம் இருக்கும். பூர்ணாவதாரர் கிருஷ்ணர், அவர் தான் நிறைய அற்புதங்கள் பண்ணவர். அதாவது பகவான் சத்ய சாய்பாபாவை பொறுத்த வரையில அவர் உலகெங்கும் அவர் செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புதங்கள், மகிமைகள், லீலைகள் கோடானு கோடி, சாதாரணம் கிடையாது. தோன்றிய காலம் தொட்டு நான் சொல்றேன், தோன்றும் முன்பேன்னு சொல்லலாம். ஏன்னா ஈஸ்வரம்மா அவருடைய தாயினுடைய கருவில் இருக்கும்போதே அவருடைய அந்த குழந்தைய வரவேற்கிறதுக்காக அந்த அந்த இதெல்லாம் வந்து கருவிகள்லாம், இசைக்கருவிகள்லாம் தன்னால் வந்து இசைக்க ஆரம்பிச்சதுனால வரும். எல்லாருக்குமே பக்தர்களுக்கும் தெரியும். தம்புரா, அப்புறம் மத்தளம், இதெல்லாம் தன்னால் அவங்க போய் நாடியில் கேட்குறப்ப ஒரு தெய்வ குழந்தையை வரவேற்பதற்காக இந்த தேவர்கள் அந்த மகிழ்ச்சியை தெரிவிப்பதற்காக இப்படி செய்கிறார்கள்னு சொல்லிட்டு, இந்த பகவானுடைய இந்த அவதாரம்ன்றது எந்த அளவுக்கு சிறப்பு. இப்போ நான் சொன்னேன், இப்போ அவதாரம்னு சொன்னால் அதுக்கு ஒரு எல்லை இருக்கு, ஒரு கட்டுப்பாடு இருக்கு. ஆனால் பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் இந்த மாதிரி வந்து அவர் எல்லையற்ற அவருடைய தெய்வீக பேராற்றல்ன்றது வந்து இப்படிப்பட்ட ஒரு பரிபூரண பரபிரம்மத்துக்கு மட்டும்தான் இந்த பேராற்றல் உண்டு. அதாவது நித்திய சத்தியமான, இங்க இருக்கிற சுவாமி அங்க இருப்பார், இந்தியாவில் இருக்கிறவர் அமெரிக்காவில் இருப்பார், ஆஸ்திரேலியாவில் இருப்பார். எல்லாமே அவர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அற்புதங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாம். அதனால வந்து என்னன்னா, அவருடைய அந்த புகழும் மகிமையும் சாதாரணம் இல்லை. சத்யசாய் நாடிகள்னு நான் வந்து சத்யசாய் யோகத்தில் பண்ணேன். அதில் எப்படின்னா எல்லா அந்த எல்லாமே இந்த சித்தர்கள் நாடிகள் எழுதுறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே ரிஷிகள், அவங்கெல்லாம் வந்து என்னென்னா நாரதர் நாடி, விஸ்வாமித்திர நாடி,
அதுக்கப்புறம் சுகர் நாடி, இந்த மாதிரியான நாடிகள்லாம் நிறைய எடுத்து பார்த்து, அந்த நாடிகளில் இருக்கக்கூடிய குறிப்பை வந்து சில பேர் வந்து புஸ்தகங்களாக எழுதியிருக்காங்க. அந்த புஸ்தகங்கள்லாம் எடுத்து பார்த்து அதில் இருக்கிறதெல்லாம் சாராம்சத்தை சேர்த்து நான் வந்து சத்தியம் பேசும் சத்யசாயி நாடிகள்னு பகவானுடைய ஒரு சங்கல்பத்தோட சத்யசாயி யுகத்தில் ஒரு 3 இது வந்து பேசியிருக்கேன். அதில் தான் வந்து சுவாமியினுடைய அந்த பிரபாவத்தை ரொம்ப நல்லா நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதில் வந்து அவர் பரிபூரண பரபிரம்மம்னு எல்லா நாடிகளும் சொல்லுது. நாரதர் நாடியிலேருந்து, அதுக்கப்புறம் விஸ்வாமித்திர நாடியிலேருந்து, சுகர் நாடியிலேருந்து எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இவருடைய முன்னாடி வந்து எப்படி இருந்தார், ஷிரடியில் இருந்தார். அதுக்கப்புறம் உலகமே இவருடைய காலடியின் கீழ் கிடக்கும். எல்லாம் வல்ல தெய்வம் இவர். எல்லா விதமான ஆற்றல்களும் பொருந்தியவர். அவருடைய ஆற்றல்கள்ல 10ல் 4 பகுதி மட்டும்தான் இப்ப வந்து வெளிப்படுத்தி இருக்கார். இன்னும் வந்து பெரிய அளவுல அவர் வெளிப்படுத்தணும் அப்படின்லாம் வந்து சொல்லி, இவருக்கு அடுத்த அவதாரம் ஒரு சக்தி அவதாரம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்தது ஷிரடி பாபா அவதாரம் வந்து ஒரு சிவ அம்சத்துல வந்தது. நம்ம சுவாமி வந்து சத்யசாய் பாபா சிவசக்தி. அதுக்கப்புறம் வரப்போறவர் வந்து சக்தி அவதாரம், அவர் வந்து பிரேமசுவாமி. அதனால இந்த 3ல் சிவசக்தின்றது வந்து 2 சேர்ந்த ஒரு அம்சம். இதை வந்து எல்லா நாடிகளும் வந்து ரொம்ப வந்து கொண்டாடி வந்து சொன்னதை நான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு காகபுஜண்டர் நாடியில் அந்த காகபுஜண்டர் சொல்றாரு, ஏதாவது நம்ம நாடி பார்க்க போனா அந்த சித்தர்கள் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அப்படி அவர் சொல்றாரு, இப்பேற்பட்ட இறைவன் கடவுளே வந்து இங்க அவதாரமாக இறங்கி வந்திருக்கிறார். சாதாரணம் இல்லை, பரபிரம்மே நமக்கு இறைவனா இறங்கி வந்திருக்கும் போது அவருடைய அந்த ஆற்றலையும் அவருடைய தெய்வீக பலன்களையும் வந்து எல்லாரும் அனுபவிக்காம ஒரு சின்ன கூட்டம் மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கே அப்படின்னு ஆதங்கப்படுறாரு அவர். இப்போ வந்து சாய் சர்க்கிள்னு வச்சுங்க, சாய் பக்தர்கள் மட்டும்தான் அவரை வந்து கொண்டாடுறது, அனுபவிக்கிறது, அவரால் ஏற்படக்கூடிய அந்த பலன்களையெல்லாம் வந்து அனுபவிக்கிறது, இதெல்லாம் வந்து சாய் பக்தர்கள் மட்டும்தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்லாம உலகத்துல இந்த தெய்வத்தினால் அந்த பலச்சுருதின்னு வரும் ஏதாவது நம்ம படிக்கும் போது, அந்த மாதிரி இவரால் ஏற்படக்கூடிய பலன்களையெல்லாம் மற்ற மக்கள் இழந்து விட்டார்களேன்னு காகபுஜண்டர் அங்கலாய்க்கிறார். அது மட்டும் இல்லாம எதனால சுவாமி தன்னுடைய மகிமையை இப்படி வந்து எல்லாருக்கும் சொல்லாம போயிட்டார், எல்லாருக்கும் இன்னும் வந்து நல்லா வந்து விரிவா சொல்லியிருக்கலாமே, எல்லா இடத்துலையும் பரப்பியிருக்கலாமே அப்படின்னு. ஆனா சுவாமியை பொறுத்த வரைக்கும் அவருடைய சங்கல்பம் என்னவோ அதன்படிதான் எல்லாமே. இன்னாருக்கு மட்டும்தான் செய்யணும், இந்த வட்டத்துக்கு செய்யணும், இவ்வளவு செய்யணும், இந்த விஸ்தாரம் அப்படி வந்து அவர் வச்சிருப்பார். ஏன்னா அவருடைய சங்கல்பத்தோடு தான் அந்த பக்தர்கள் வந்து அவர்கிட்ட வந்து சேர்றாங்க. அந்த மாதிரி வந்து சுவாமி வந்து வச்சிருக்கார். பகவானை பொறுத்த வரையில பார்த்தீங்கன்னு சொன்னா, உலகம் முழுக்க இருக்கக்கூடிய சாய் பக்தர்கள் எல்லாரும் அவருக்கு நன்றி சொல்லக்கூடிய நேரங்க இது. ஏன்னா எத்தனை பக்தர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன சிக்கல்கள், என்னென்ன வந்து ஒரு இடையூறுகள், என்னென்ன வந்து ஒரு அவர்களுடைய அந்த வாழ்க்கையில வந்து ஒரு தடுமாற்றங்கள், அதுல இருந்தெல்லாம் மீட்டுக்கிட்டு வந்திருக்கார் சுவாமி. சாதாரணம் இல்லை, இதை எல்லாரும் செய்யவே முடியாது. ஏன்னா ஒரே சுவாமி வந்து 3 ரூபத்துல எல்லாம் போயிருக்கார் சில நேரத்துல. அது ஒரே சுவாமியை வந்து இங்கிருந்தார் அங்கிருந்தாருன்னு போயிருக்காரு. அந்த மாதிரி அங்கிங்கென்னாதபடி நம்ம வந்து படிச்சிருக்கோம். அதை வந்து சுவாமி கிட்ட தான் பார்க்கலாம். அவரை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணார், இந்த மண்ணுல தெய்வீகம் வளர்த்தார், சேவையை வளர்த்தார். கல்வி, மருத்துவம், குடிநீர் அப்படின்ற அந்த ஒரு பெரிய மக்கள் சேவையை வந்து அவராக வந்து வளர்த்து, அதன் மூலம் பிரம்மாண்டமான சேவைகளா அதை செஞ்சு, அதன் மூலமாக சாய் பக்தர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ராஜபாட்டையே வந்து அவர் வந்து போட்டார். அதனால அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு சொன்னா, அந்த பகவானை பற்றி நாம வந்து தெரிந்து கொள்வதும் வழிபடுவதும் அவருடைய அந்த வழி நடப்பதும் எல்லாமே அவருடைய சங்கல்பம் தான். இதை வந்து நான் ஒரு உதாரணமா ஒரு 2-3 அனுபவங்கள் மூலமா வந்து சொல்றேன். எப்பவும் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் முதல்ல, மற்றவங்க 2வது, நீ வந்து 3வதுன்னு சொல்லுவாங்க. அதனால வந்து முதல்ல பகவானை பத்தி நான் இப்போ வந்து பேசியிருக்கேன். அடுத்தது என்னன்னா, சில பக்தர்களுக்கு அவர் கொடுத்த அனுபவங்கள் மூலமா இதை நான் சொல்றேன். அதாவது நம்ம வந்து எப்பேற்பட்ட இறைவனை அடைந்திருக்கிறோம் அப்படின்றத நம்ம பக்தர்கள்லாம் புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பாருங்க, உலகம் முழுக்க கோலாகலமா வந்து பகவானை எல்லாரும் போற்றுதல், புகழ்தல், கொண்டாடுதல், அதுக்கப்புறம் புட்டபர்த்தியில எல்லாரும் பிரமுகர்கள் வர்றது, அதுக்கப்புறம் என்னென்ன வந்து இந்த ஆட்டங்கள் உண்டோ, கலை நிகழ்ச்சிகள் உண்டோ, என்னென்ன மாதிரியான சிறப்புகள் உண்டோ, உணவு உண்டோ, எல்லாம் இன்னைக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு மங்களகரமான ஒரு வைபவமா அது வந்து நடந்துட்டு இருக்கிறத வந்து பார்க்குறோம். அந்த எப்பேற்பட்ட இறைவனை நாம் அடைந்திருக்கிறோம், அந்த உணர்வை சாய் பக்தர்கள் நம்ம வந்து அடையணும். சும்மா வழிபாடு பண்றது அது மட்டுமே வந்து போதாது. நம்ம ரயில்ல ஏறி, பஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து விமானத்துல போய் புட்டபர்த்திக்கு போய் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. அந்த பகவானுடைய அவருடைய சங்கல்பம் இல்லாம யாரும் புட்டபர்த்திக்கு போக முடியாது. அதை வந்து என்னன்னா நிறைய அதுக்கு உதாரணங்கள் இருக்கு. இங்கே வந்து ஒரு மத்திய பிரதேஷ்ல ஒரு சாய் சமிதி கன்வீனர்
மண்டலேன்னு சொல்லிட்டு அவருடைய வீட்டில் வந்து வியாழக்கிழமை பஜன் நடக்கும். அந்த பஜனுக்கு வந்து நிறைய பேர் வந்து பக்தர்கள் வந்து வருவாங்க. அப்படி வரும்போது அவர் ஒன்றை கவனிக்கிறாரு. சமீபத்தில் வரக்கூடிய சில வாரங்கள் தொடர்ந்து நிறைய பக்தர்கள் வந்து வராங்க. அப்படி நிறைய பக்தர்கள் வராங்க. வர்றவங்க வந்து இளைஞர்களாக இருக்கிறாங்க. இது வந்து ஒரு 3-4 வாரம் பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அவர் ஒருத்தட்ட கேட்குறாரு, நீங்கள் இப்போ தான் சமீபத்தில் வந்து சுவாமி கிட்ட புதுசாக வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு. கேட்ட உடனே வந்து அவங்க, ஏன்னா நிறைய பேர் வந்து வரீங்க, இப்போ தான் வந்து உங்களுக்கு அறிமுகமா சுவாமி? அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, நாங்கள் ரொம்ப நாளாக சுவாமியை வந்து வழிபாடு பண்ணுறோம். ஆனால் இந்த ரயில் நிலையத்தில் தாண்டி வந்தால் அங்கே ஒரு சன்னியாசி உட்காந்துருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, நாங்கள்லாம் வரும்போது உங்களுடைய மன கஷ்டங்கள்லாம் போய் உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கணும்னா இந்த வியாழக்கிழமைதோ இந்த வீட்டில் நடக்கக்கூடிய பஜனில் போயிட்டு நீங்கள் சத்யசாய் பஜனில் கலந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோம், இங்கே தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். ரொம்ப இவருக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறாருன்னா, நம்ம போய் எப்படியும் போய் அங்கே போய் பார்க்கலாம், நாமளே நேரில் போய் இதை உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறார். அப்படி இவர் போகும்போது அந்த சன்னியாசி என்ன பண்ணுறாரு, அங்கே இவர் வந்துட்டு இருக்காரு. வரும்போதே, நில், என்னிடம் வராதே அப்படின்னோடனே இவருக்கு அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டாரு. சொன்ன உடனே, என்னிடம் வர வேண்டும் என்றால் 2 நிபந்தனை உண்டு. என்னன்னு கேட்குறாரு. நீ வந்து என் காலில் விழக்கூடாது, நான் உன் காலில் விழுவேன். அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சிட்டார் இவர். இவருக்கு என்ன சொல்றாரு அப்படின்னே புரியல. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாருன்னா, அவர் கேட்குறாரு, ஏன் இப்படி சொல்றீங்க? உங்களுடைய பகவான் வந்து சிவானந்த ஆசிரமத்துக்கு வட இந்திய பயணமாக வந்தார் சின்ன போதில். அப்போ வந்து நான் சிவானந்தருடைய சீடன். நான் அங்கே இருந்தேன். அப்போ வந்து பகவான் வந்து வரும்போது எங்களுடைய குரு சிவானந்தர் அவ்வளவு அன்பா சுவாமி கிட்ட பணிவா சுவாமிக்கு அவர் வந்து கூடையே இருந்துகிட்டு இருந்தாரு. அவர் மேலே அவ்வளவு அன்பு பாராட்டினாரு. அவர் நிறைய லீலைகள்லாம் அற்புதங்கள்லாம் அங்கே பண்ணார். நடக்காமல் இருந்த சிவானந்தர்லாம் நடக்க வச்சார். அதெல்லாம் நடந்தது. அதனால் அவர் வந்து அவ்வளவு அன்பாக இருந்தார். நாங்கள் உடனே எங்கள் குரு கிட்ட, என்ன, எங்கள் குரு தான் எனக்கு எல்லாமே, என்னுடைய குரு தெய்வம் எல்லாமே எங்களுக்கு சிவானந்தர் தான். அப்போ நாங்கள் கேட்டோம், யார் இந்த யுவன் அப்படின்னு எங்கள் குரு கிட்ட கேட்டோம். யுவன்னா இளைஞர்னு அர்த்தம். அப்போ சுவாமி வந்து சின்னவராக இருந்ததுனால யுவன்னு கேட்குறார், யார் இந்த யுவன்? அப்போ வந்து சிவானந்தர் சொல்கிறாரு, அவர் வந்து ஒரு பிரகடனமே பண்ணுற மாதிரி அதை சொல்கிறாரு, இவரே ஜெகத்குரு. ரொம்ப ஒரு அருமையான ஒரு சிவானந்தர் எவ்வளோ பெரிய இது நம்ம நினைக்கிறோம். அவங்களாம் தான் நல்லா உணர்ந்துருக்குறாங்க. இவரே ஜெகத்குரு. அப்படி அதுக்கு பின்னாடி இவர் வந்து கேட்டுட்டு இவங்க எல்லாம் ரொம்ப ஒரு ஆச்சரியத்தில் இவங்க அப்படியே வந்து ஒரு ஆனந்தத்தில் மூழ்கி போகிறாங்க. இவர் சொல்கிறாரு, நான் எப்பெல்லாம் என்னுடைய அந்த மனசை 3வது கண்ணில் நிறுத்தி ஒருமுகப்படுத்தி தியானம் பண்ணுறனோ அப்பெல்லாம் பகவான் சத்யசாய் பாபாவை பார்க்கிறேன். அந்த காட்சி விஷன் அவருக்கு வந்து வருது. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து மெட்ராஸ்க்கு வந்து நான் ஒரு தடவை போய்கிட்டே இருந்தேன். போயிட்டு இருக்கும்போது ஒரு பக்தர் கையில் வந்து சுவாமியோட படம் இருந்தது, சத்யசாய் பாபா படம். அதை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர்கிட்ட கேட்டேன், இப்போ வந்து இவர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்கும்போது, இவர் இப்போதைக்கு புட்டபர்த்தியில் தான் இருக்காரு. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தர்மாவரம் போகிற ரயிலை பிடிச்சி அங்கே தர்மாவரத்துக்கு போயிடுங்க, அங்கேருந்து புட்டபர்த்திக்கு பஸ் பிடிச்சி புட்டபர்த்திக்கு போயிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் சரின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளம்பிட்டார், சந்தோஷமாக கிளம்பிட்டார். தர்மாவரத்துக்கு போகிறார். போனால் ரொம்ப வந்து இரவாயிடுச்சு. அதனால நம்ம தூங்கி எழுந்துட்டு காலையில் நாம் வந்து எதுக்கு நம்ம புட்டபர்த்திக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வந்து தூங்கிட்டார். காலையில் போகலாம். தூங்கி எழுந்த உடனே இவர் எழுந்த இடம் ரொம்ப தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு மலை குகையில் எழுந்திருக்கிறார். எழுந்த உடனே ஒரு குரல் கேட்குது, பங்காரு, உனக்கான நேரம் இன்னும் வரவில்லை, நீ காத்திருக்க வேண்டும். அவ்வளோதான். சுவாமி இப்போ என்னன்னா, சுவாமி சொல்லிட்டார். அந்த குரல் வந்து சுவாமி குரல் தெரிஞ்சு போச்சு அவருக்கு. அது என்ன செய்ய முடியும்? ஒன்றும் சொல்ல முடியும். அவருடைய சங்கல்பம் இருந்தால் தான் போக முடியும்னு சொல்லல. அதுக்கு அவர் சொல்கிறாரு, நீங்கள்லாம் வந்து அடிக்கடி போய் இறங்கி எல்லா விதமான சுவாமியினுடைய பாத நமஸ்காரம், தரிசனம், சம்பாஷணம், சேவை, வழிபாடு எல்லாம் செய்யக்கூடிய அந்த நீங்கள் அடிக்கடி போகக்கூடிய அந்த புட்டபர்த்தி மண்ணில் நான் கால் வைக்கக்கூட முடியலையே. நீங்கள் வந்து எல்லா விதமான அவருடைய தெய்வீக பலன்களையும் அவருடைய அன்பையும் அப்படி அனுபவிக்கிறீங்களே, அப்படி அனுபவிக்கும் போது என்னால் அதை எதுவுமே செய்ய முடியலையே. இப்போ சொல்லுங்க, நீங்கள் என் காலில் விழறதா, நான் உங்கள் காலில் விழறதான்னு கேட்குறாரு. அதனால் இது ஒரு பெரிய உண்மை. இது நாம் நினைக்கிற மாதிரி எதையுமே நம்ம சீக்கிரமாக வந்து நம்ம அனுபவிக்க முடியாது வாழ்க்கையில். அதை விட என்னென்னா,
பகவானை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அந்த சங்கல்பம் அவ்வளவு வந்து கச்சிதமா வந்து இருக்கும். அவர் சொல்றதுதான், அதாவது நீங்கள்லாம் எப்பேற்பட்ட பாக்கியம் செய்தவர்கள், தேவர்களுக்கும் கந்தர்வர்களுக்கும் எந்த லோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கும் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இதோ வெளியில வந்து அந்த குல்வந்த் ஹால்லயும் வெளியிலயும் எவ்வளவு ஜனங்கள் காத்துட்டு இருக்கிறாங்க. நீங்க சதா என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு எனக்கு பாத சேவை பண்ணிக்கிட்டு என்னோட பேசிக்கிட்டு பாடிக்கிட்டு நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு என்ன ஒரு அந்யோன்யம், என்ன ஒரு அன்பு, எவ்வளவு ஒரு அணுக்கத்தோட நீங்க வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. இது உண்மை. ஏன்னா பகவான் என்ன சொல்றாருன்னா, 100 வருஷம் 500 வருஷம் 1000 வருஷம்லாம் தவம் செஞ்சவங்க அப்பெல்லாம் முனிவர்கள் நம்ம படிச்சிருக்கோம் பிராண காலத்துல. அப்படி படிக்கும்போது அது என்னன்னா, அந்த அப்படி தவம் செய்யும்போது 500 வருஷம் தவம் பண்ணுவாங்க, 100 வருஷம் தவம் பண்ணுவாங்க. ஏன்னா அப்ப ஆயுளே ஜாஸ்தி இதுல. அப்படி தவம் பண்ணுவாங்க. அப்படி தவம் பண்ணி முடிச்சு அவங்க எதுக்காக வந்து அவங்க தவம் பண்றாங்களோ அந்த தெய்வமா, ஏன்னா சுவாமியை நாங்க சர்வ தேவதா அதீத சுரூபம் தான் சொல்றோம். எல்லா தெய்வங்களுமாவும் சுவாமி காட்சி கொடுத்து போயிருக்கார். பிள்ளையாரா போயிருக்கார், முருகனா போயிருக்கார், தேவியா போயிருக்கார், விஷ்ணுவா போயிருக்கார், எல்லா அம்சங்களுமா, அப்புறம் வந்து ஜீசஸா போயிருக்கார். எல்லாம் நிறைய இடங்கள், இதுக்கு நிறைய கதைகள், நிறைய வரலாறுகள் எல்லாமே இருக்கு. என்னென்னன்றது சாதாரண இல்லை. அவங்கள நேரம் வந்த உடனே அவங்களுக்கு சொல்லியிருக்கார், நான் எப்படி இங்க வந்தேன். அதெல்லாம் வந்து புத்தரா இருந்திருக்காரு நிறைய. அதுல அந்த மாதிரி வந்து இவர் என்ன சொல்றாரு, என்னை நோக்கி வந்து ஒரு 100 வருஷமோ 500 வருஷமோ 1000 வருஷமோ தவம் இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு கூட போய் நின்று உனக்கு என்ன வேணும்னு ஒரு க்ஷணம் தரிசனம் கொடுத்து வரம் கொடுத்துட்டு வந்து அதோட மறைஞ்சிருவேன், அவ்வளவுதான். ஆனா இங்க பக்தர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பகவானுடைய அந்த அற்புதங்களையும் மகிமைகளையும் லீலைகளையும் அவருடைய அணுக்கத்தையும் அவருடைய அன்பையும் அவர் வந்து அவரோட வந்து நம்ம பேசக்கூடிய அந்த பாக்கியத்தையும், அவருக்கு பாத நமஸ்காரம் கிலோமீட்டர் கணக்குல நான் பாத நமஸ்காரம் கொடுக்குறேன்னு சொல்லுவார். அப்படி வந்து என்னன்னா அவர்கிட்ட அந்த ஸ்பரிசம் தரிசனம் சம்பாஷணம் இதையெல்லாம் அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை பல ஆண்டுகளா நாமெல்லாம் அனுபவிச்சுட்டு வரோம். கடவுளோட வாழ்ந்துகிட்டு இருக்கோம்னா அப்ப எவ்வளவு பெரிய குடுப்பனை நமக்கெல்லாம், சாதாரணம் இல்லை. அதனால இதை நினைச்சு சாய் பக்தர்கள் ரொம்ப ஒரு பெருமிதப்படணும், பெருமைப்படணும். அதனால இப்பேற்பட்ட இறைவனை நாம் அடைந்திருக்கிறோம்ன்றதுக்காக தான் இதை வந்து நான் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவருடைய பகவானுடைய அந்த சரிதத்தை எழுதிய கஸ்தூரி, அவர் கஸ்தூரி வந்து ரொம்ப வந்து பகவான் மேல அன்பு கொண்டவர். அவர் தான் வந்து சத்தியம் சிவம் சுந்தரம் அதை வந்து எழுதினவர். அவரை வந்து இறைவன்றதை உணர்ந்து முதல்ல என்ன பண்றாங்க நினைக்கிறாங்க எல்லாருமே, இவர் சித்தர், இவர் வந்து ஒரு சாமியார், ஏதோ ஒரு சன்னியாசி, அப்படிதான் நினைச்சுக்கிட்டு வராங்க. ஆனா கிட்ட வந்து சுவாமி கிட்ட வந்து அவர் அனுபவிக்கும் போதுதான் அவர் ஆண்டவன்றதை நிறைய பேர் வந்து உணர்ந்து அப்படியே வந்து மெய்மறந்து போயிருக்கிறாங்க. வெளிநாட்டு பக்தர்களும் சரி, உள்நாட்டு பக்தர்களும் சரி. அப்படி வந்த உள்நாட்டு பக்தர்கள்ல ஒருத்தரை பத்தி கஸ்தூரி சொல்றார். அது என்னன்னா, ரொம்ப வந்து ஒரு புலமை மிகுந்த அரசியல்வாதி, உன்னதமான பேரறிஞர், சிறந்த காந்தியவாதி, ஆன்மீக எழுத்தாளரும் ஆன குலபதி டாக்டர் KM முன்ஷி, அந்த அவரை பத்தி சொல்றார். அவர் வந்து ஒரு ஆன்மீக குருவை தேடிக்கிட்டே இருந்தார். அவர் வேற எதையுமே நம்ப மாட்டார். அந்த இந்திய இளைஞர்கள் எல்லாம் வந்து பாரத மாதாவின் புதல்வர்கள் எல்லாம் நம்முடைய கலாச்சாரத்தையும் வேதங்களையும் நம்முடைய பொக்கிஷங்களை எல்லாம் உரிமை கொண்டாடி அனுபவித்து அதை உலகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும்ன்றதுல ரொம்ப தவிச்சவர் அவர். அப்படிதான் பாரதிய வித்யா பவனை வந்து அவர் தோற்றுவித்தார். அந்த பாரதிய வித்யா பவன்ல நம்முடைய பகவானுடைய அந்த சத்யசாய் அந்த உலக மாநாடு, முதல் உலக மாநாடு நடக்குது. மே 16ஆம் தேதி நடக்குது அந்த வருஷம் வந்து. அப்படி நடக்கும்போது அந்த நேரத்துல வந்து இந்த முன்ஷி என்ன பண்றாரு, அவருடைய பேச்சை கேட்கறதுக்கு வந்து போறார். போகும்போது அவருடைய அந்த திட்டமிடல், தீர்க்க தரிசனம், தெய்வீக பேராற்றல், அவர் உன்னை வந்து சொல்லக்கூடிய அந்த வல்லமை, அதுக்கப்புறம் அங்க அவருடைய வெளிப்படுத்திய தெய்வீகம், இதையெல்லாம் பார்த்து அப்படியே மெய்மறந்து போயிட்டாரு. அவர் அங்கேயும் பாரதிய வித்யாபவனுக்கும் போறாரு, தர்மக்ஷேத்ராவுக்கும் போறார். அங்க இருக்கு இல்லையா மும்பாயில, அங்கேயும் போறாரு. திரும்ப திரும்ப அவர் போய் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கார். அப்போ தர்மக்ஷேத்ராவில தான் வந்து பகவானை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு வருது. தன் எதிர்பார்த்ததையும் மீறி அந்த அவருடைய இது வந்து அவருடைய சந்திப்பு என் மனசை ஒரு நிறைவேற்றது அப்படின்னு வந்து சொல்றார் அவர் முன்ஷி சொல்லும்போது. நம்ம இந்தியாவினுடைய அந்த பெருமையை வந்து அந்த விஞ்ஞானத்தினுடைய சிம்மாசனத்திலே அமர்த்தவும், அதுக்கப்புறம் இந்த இந்தியாவை உலகத்திற்கு வழிகாட்டியாக வைக்கவும் பாபா வந்து தோன்றிவிட்டார் அப்படின்றத நான் வந்து உணர்ந்துட்டேன் அப்படின்னு முன்ஷி சொல்றார். அப்படி அவர் பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு அந்த ஒரு அற்புதம் அங்கே நடக்குது. அவருக்கு முன்ஷிக்கு வேணும்னா அந்த பார்க்கின்சன் நோய் இருக்கு. கை விரல்ல வந்து நடுக்கம் இருக்கும். அந்த கை விரல்கள்லையும் அந்த வலது கை விரல்லையும் வலது கால்லையும் வந்து நடுக்கம் இருக்கும். இவர் உட்கார்ந்து மேல வந்து சுவாமி பேசிட்டு இருக்கும்போது இவர் கீழே இவருடைய அந்த நடுங்கிட்டே இருக்கு. இவருக்கு
மேலிருந்து அவர் பார்த்துட்டு அவர் இறங்கி வரார். அப்போ வந்து முன்ஷி சொல்றார், மேலிருந்து பகவான் இறங்கி வந்தார். என்னுடைய நடுங்கக்கூடிய விரல்களை தன்னுடைய கையினாலே இறுக்கி பிடித்து கொண்டு தன்னுடைய வலது கையிலே விபூதியை வரவழைத்து அந்த விரல்கள் எல்லாம் வந்து அவர் வந்து பூசிவிட்டு, இன்னும் தன்னுடைய வலது கையினால ஒரு மோதிரத்தை உருவாக்கி அந்த முன்ஷியினுடைய அந்த நடுங்கக்கூடிய சிறுவிரல், வலது கை சிறுவிரல்ல போட்டு விட்டார். போட்ட உடனேயே அந்த பார்க்கின்சன் நோயினுடைய அந்த நடுக்கம் ஒரு 90% நின்று போச்சு. பார்க்கின்சன் நோயை பொறுத்த வரைக்கும் வந்து அதை சிகிச்சைக்கு கட்டுப்படாத ஒண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து இவர் வந்து அப்படி பண்ண உடனே அந்த அன்பை இவரால் தாங்க முடியல, ரொம்ப தாங்க முடியல. அதாவது தனக்கென்று ஒரு ஆன்மீக குருவை தேடி அலைந்து கொண்டிருந்த அந்த பண்டிதரை தன்னையே குருவாக ஏற்றுக்கொள்ளும்படி அவர் செய்து விட்டார் அப்படின்னு வந்து கஸ்தூரி வந்து சொல்றார். அதனால அதுல அவருடைய வீட்டுக்கு போறார். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் காலங்காலமா வந்து என்னென்ன சோதனைகள் அவங்களுக்கு வந்தது, என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரும்போது சுவாமி கூட இருந்திருக்கார், அதையெல்லாம் தீர்த்து வச்சிருக்கார், இதையெல்லாம் சொல்றார். எல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து கடைசி வரைக்கும் உங்களுக்கு நான் துணையா இருப்பேன், உங்களுக்கு வந்து கடவுள் துணையா இருந்து நான் உங்களை காப்பாற்றுவேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுக்குறார். அதுக்கப்புறம் வந்து முன்ஷி எழுதுறாரு, அதாவது மக்களுடைய மனங்களிலே நம்பிக்கையை வந்து விதைக்க வல்லவர் பாபா. சாதாரணம் இல்லை, நம்பிக்கையை விதைக்க வல்லவர் பாபா. அவரை முதல்ல போய் பார்க்கும்போது வந்து முன்ஷிக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்து வரல. நான் சந்தித்த கணக்கற்ற பாபாக்களில் இவரும் ஒருவராக இருப்பார் அப்படின்ற அந்த ஒரு மன ஒதுக்கத்தோடு தான் வந்து இவர் வந்து போறார் போய் சுவாமியை பார்க்க. அவரை பார்த்த உடனேயே இவர் அப்படியே அடிபணிஞ்சிட்டார். டோட்டல் சரண்டர் டு காட். அவருடைய 50,000 பிரதிகளுக்கு மேல விற்பனையாகக்கூடிய பவான்ஸ் ஜெனரல்ன்ற அந்த ஒரு பத்திரிகை, அந்த பத்திரிகை இவருடையது, முன்ஷியினுடையது. அந்த பத்திரிகையில அவர் வந்து எழுதுறார், இந்த அறிவிப்பு வந்து செய்கிறார். அந்த பிரிட்டனை வந்து ஜூலியஸ் சீசர் வெற்றி கண்ட போது நான் வந்தேன், கண்டேன், வென்றேன் அப்படின்னு எழுதுறார் அவர். அந்த அந்த சரித்திர வாக்கியத்தை வந்து அடிப்படையாக வச்சுக்கிட்டு இவர் சொல்றார், நான் சென்றேன், கண்டேன், வெல்லப்பட்டேன். ரொம்ப வந்து ஒரு அழகான ஒரு வாக்கியம். எப்படி வந்து ஒரு பக்தர்களுடைய அவர் மனசை மாற்றி வந்து கொண்டு வர்றார். பகவானுடைய ஒரு அற்புதங்கள்லேயே என்னன்னு சொன்னா மனமாற்றம் செய்தல் தான் பெரிய அற்புதம். அன்பின் அவதாரமா வந்து சுவாமி இருக்கார். அவர் திட்டிட்டா கூட பொறுத்துக்கலாம், அவர் அன்பு காட்டினார்னா பொறுத்துக்கவே முடியாது. அந்த அளவுக்கு தாங்க முடியாத அந்த பிளிஸ்ஃபுல்னஸ், அப்படியே வந்து அழுது 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 அந்த அன்பு மெய்மறந்து போகக்கூடிய ஒரு நிலை. அதுக்கு நம்ம வந்துருவோம். இந்த இந்த இதை வந்து அவர் வந்து சொல்றார், எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அடிபணிந்தார், எந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அவருடைய பக்தரானார்ன்றதெல்லாம் அதில் வந்து பார்க்குறோம். அதில் வெற்றி பகவான் வந்து என்னன்னா பகவானால் வெற்றி கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா நம்ம யாரெல்லாம் வந்து பகவானை அண்டி அவருடைய அந்த மகிமையை கேள்விப்பட்டு அவரை பார்க்கணும், தரிசனம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தடவை முதல்ல போனவங்க, அல்லது சும்மா கேள்விப்பட்டு பார்க்கலான்னு போனவங்க, அல்லது சும்மா டெஸ்ட் பண்ணலான்னு போனவங்க எல்லாருமே வந்து சரண்டர் டு காட். வழிபாடே பண்ணாதவங்க, தெய்வ நம்பிக்கையே இல்லாதவங்க எல்லாரையும் அவர் வந்து பாதங்களில் போட்டுக்கிட்டார். அவங்களெல்லாம் வந்து என்னன்னா ரொம்ப திட்டிக்கிட்டே இருந்தவங்கெல்லாம் வந்து போய் பாதங்களில் விழுந்து பிடிச்சிக்கிட்டு அழும்போது அவர் வந்து என்ன பண்ணுவாரா, என்னென்ன வார்த்தை நீ என்ன பேசினேன்னு எல்லாத்தையுமே சொல்லுவாராம் சுவாமி. அதை வந்து அந்த மாதிரியா வந்து என்னன்னா அந்த எல்லாரையும் அந்த மனமாற்றம் செய்தல்ன்றது சுவாமி கிட்ட ரொம்ப 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 பெரிய விஷயம். அதை வந்து சுவாமி வந்து பண்ணார். அதுக்கப்புறம் வந்து பகவானுடைய மாணவர்கள் அவர் என்ன சொல்லுவார்னா, அவங்க தான் என்னுடைய செல்வம்னு சொல்லுவார். அந்த அளவுக்கு எந்த நேரமும் மாணவர்கள் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அவங்க படிக்க போறாங்களா அல்லது வேற செய்யறாங்களா கிடையாது, சுவாமி அங்க இருந்தாருன்னா அங்கேயே வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அந்த அவருடைய மாணவர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க பகவானை பத்தி பேசுறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு நல்லா இருக்கும்னு பாருங்க. அப்படியே பொக்கிஷம் மாதிரி பகவானுடைய அனுபவங்களை அப்படியே அள்ளிக்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க பேசும்போது அவ்வளவு வந்து நல்லா இருக்கு எல்லாம் கேட்க கேட்க. இங்க சமீபத்துல வந்து ஒண்ணு கேட்டேன். அதாவது டாக்டர் சித்தார்த்த ராஜுன்னு சொல்லிட்டு அவருடைய மாணவர், அவர் பேசும்போது என்னன்னா பகவான் கிட்ட நம்ம வந்துட்ட பின்னாடி சும்மா வந்து நம்ம ஒரு ஒரு தரிசனம், அதுக்கப்புறம் வந்து நீங்க எனக்கு என்ன கொடுக்குறீங்க அந்த மாதிரி ரீதியில அது இருக்கக்கூடாது. தெய்வ தொடர்புன்னு வரும்போது ஒரு சாதனா, ஏதாவது ஒரு சாதனா பண்ணணும். ஒரு தியானம் பண்றது, தொடர்ந்து பஜன் பண்றது, அப்படி இல்லைன்னா வந்து என்னன்னு சொன்னா நாமஸ்மரணை பண்றது. நாமஸ்மரணையை ரொம்ப சுவாமி சொல்லுவார். இந்த கலியுகத்துல நாமஸ்மரணைய மாதிரி வந்து ரொம்ப மேலானது ஒண்ணுமே கிடையாது. நாமத்தை உச்சரித்தல். அந்த காலத்துல வந்து வேள்வி செய்யறது, தான தர்மங்கள் பண்றது, இப்படி நிறைய விதிகள் இருந்தது. இப்படி எல்லாம் பண்ணாதான் வந்து ஒருத்தனுக்கு முக்தி கிடைக்கும், அந்த ஆன்மீக பாதையினுடைய அந்த எண்ட தெய்வத்தை அடைதல் நடக்கும். சுவாமி சொல்றார், இந்த காலத்துல அப்படி சிரமப்பட வேண்டியதே இல்லை.
நாமஸ்மரணைன்ற ஒன்று போதும். இந்த ஓம் ஸ்ரீ சாய்ராம், அதுக்கப்புறம் ஒவ்வொன்றும் என்னென்னா யார் அவங்கவுங்க வழிபடு முருகனும் சரவணபவாய அந்த மாதிரி அந்த நாம மந்திரம்ன்றது அவ்வளவு. இது அந்த அளவுக்கு முடியுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஒரு பெரிய காட்டு, ஒரு காட்டு வழியாக போகும்போது சின்ன டார்ச் எடுத்துகிட்டு போனால் கூட அந்த பாதையை நல்லா கண்டுபிடிச்சு நடந்துக்கிட்டே இருக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த நாமஸ்மரணை அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி அந்த அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சாதனா கட்டாயம் நம்ம தெய்வத்துக்கிட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு சாதனா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா பிஹேவியர் சரியாக இருக்கணும். சுவாமிக்கு அந்த ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பார். கட்டுப்பாடு, அந்த பிஹேவியர் சரியாக இருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா அந்த கிரேவிங் இருக்கணும். ஆண்டவனை அடையணும் அப்படின்ற தவிப்பு இருக்கணும். நம்ம சுவாமி எப்போ வருவார், சுவாமி எப்போ நம்மக்கிட்ட பேசுவார், சுவாமி எப்போ நமக்கு அருள் பாலிப்பார், சுவாமியினுடைய அன்பு எப்படி கிடைக்கும், சுவாமின்ற அந்த தவிப்பு இருக்கணும். தெய்வத்தின் மேலே அந்த தவிப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் என்னன்னு சொன்னால், ஏன்னா உலகியல்ல நமக்கு நிறைய தவிப்பு வருது, இது வேணும் அது வேணும், அப்படி இல்லாமல் ஆண்டவன் மேல் ஆண்டவனுக்கான தவிப்பு இருக்கணும். அதுக்கப்புறம் எப்போ அவர் எந்த நேரத்தில் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவார், நீங்கள் கேட்டதை கொடுப்பாரு, அவர் முன்னாடி நிற்பாருன்னு தெரியாது. நீங்கள் அதனால் எப்பயுமே தயார் நிலையில் இருக்கணும்னு சொல்கிறார். ரொம்ப அழகான ஒரு இதை அந்த நல்ல கருத்துக்களை சொன்னார். அவருக்கு முக்காலமும் தெரியும். அவருடைய நம்முடைய பிறவிகள் எல்லாம் தெரியும். நம்ம போன பிறவிகளில் என்னவா இருந்தோம். சக்தி விகடனின் வீடியோக்களை தொடர்ந்து காண இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ குறித்த தகவலை உடனுக்குடன் அறிய பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள். வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்றென்றும் இறைப்பணியில் உங்களோடு சக்தி விகடன்.